ஸோ இன்றைக்கு வந்து எங்களோட மேட்ப்ளாட்லிப் சீரீஸோட மிகுதி பாட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இப்போ 2 3 நாள் நாங்கள் மேட்ப்ளாட்லிப் வந்து என்ன ஃபாலோ பண்ணல. ஸோ இதில் வந்து இப்போ கடைசியாக வந்து நாங்கள் பார்த்தது அந்த சீரீஸை யூஸ் பண்ணினேன் எப்படி வந்து என்ன ஒரு ப்ளாட்டிங்கில் என்ன ஒரு டேட்டா விசுவலைசேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணிட்டு பார்த்தோம். ஸோ இன்றைக்கு வந்து என்ன டேரெக்டாக வந்து என்ன ஒரு டேட்டா ஃப்ரேம் பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேமில் இருந்து என்ன நாங்கள் எப்படி இந்த டேட்டா விசுவலைசேஷன் டாஸ்க்கை வந்து என்ன எப்படி கண்டினியூ பண்ணுது, எப்படி பிளாட் பண்ணுது. இப்போ லைக் பேசிக்கான ஒரு லைன் பிளாட் எப்படி பண்ணுறது, ஸ்கேட்டர் பிளாட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிற டேட்டா வந்து என்ன, நாங்கள் வந்து இதில் வந்து நான் டேட்டா வந்து லோட் பண்ணோம் சரியா. டேட்டா வந்து நாங்கள் ஒரு கார் சேல்ஸ் டேட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து எங்கள் டேட்டா ஃப்ரேம் இதான் எங்களோட டேட்டா ஃப்ரேம், கார் சேல்ஸ் டேட்டா ஃப்ரேம். இப்போ நீங்கள் இதை நான் ரன் பண்ணேன்டா பார்த்தீங்களா, இதான் எங்களோட டேட்டா ஃப்ரேம் சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேரியஸ் ஃபீச்சர்ஸ் என்ன மேக் கலர் ஒடோமீட்டர் டோர்ஸ் அண்ட் ஒரு ப்ரைஸ் குளம் இருக்குது. பட் நாங்கள் வந்து ஃபர்தராக வந்து இந்த அனலிஸை கொண்டு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரைஸ் குளம்ல இந்த டொலர் சைன் இருக்குது சரி. இது ஒரு ஆக்சுவலி இது ஒரு தனி பார்ட். ஆக்சுவலி நான் ஃபர்தராக லேட்டராக பார்க்கலாம் இப்படி எப்படி இந்த டாலர் சைன் இந்த காமா இந்த டாட் இதை எப்படி ரிமூவ் பண்ணுறோம். பட் நான் இப்போ ஒரு குயிக்காக வந்து என்ன இந்த டாலர் சைனை ரிமூவ் பண்ண போகிறோம் என்ன பர்பஸுக்கு என்ன எங்களுக்கு அனலைசிஸ்க்கு இந்த விசுவலைசேஷன் அனலிஸ் பர்பஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணிட்டு வரணும். ஸோ இங்கே வந்து எப்படி இந்த டொலர் சைனை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதில் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் ஒன்று எங்களுக்கு. நாங்கள் வந்து லேட்டராக வந்து பார்க்கலாம். பட் இப்போ நான் டிரெக்டாக உங்களுக்கு குயிக்காக வந்து என்ன இதை டிரெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைனை பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் எங்களோட குளம் மென்ஷன் இது வந்து ப்ரைஸ் குளம். ப்ரைஸ் குளமில் இருக்கிற வந்து எங்களோட டொலர் சைனை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த லைன் கோடு பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட டொலர் சைனை ரிமூவ் பண்ண போகுது. எங்களோட இந்த டொலர் சைன் இருக்குல்ல அதை ரிமூவ் பண்ண போகுது. அண்ட் இந்த 2வது லைன் ஒன்றுமே இல்லை என்ன எங்களுக்கு லாஸ்ட்டாக இது 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா அந்த ருப்பீஸுக்கு கொமனா வந்து லாஸ்ட் 100 டிஜிட் வந்து கொமனாக போடும். ஸோ அந்த 2 டிஜிட்டையும் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம் சரி. அவ்வளோதான். இதில் நீங்கள் ஒன்றுமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. இதை வந்து ஜஸ்ட் மொமிலாண்டு வர சொல்லலாம். ஸோ நாங்கள் லேட்டராக இதை பார்க்கலாம். ஜஸ்ட் இதை உங்களுக்கு ரன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒன்ஸ் நான் இதை ரன் பண்ண போகிறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா எங்களோட டேட்டா ஃப்ரேமை எங்களோட வந்து என்ன எங்களோட டாலர் சைன் ரிமூவ் ஆகிருக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா எங்களோட லாஸ்ட் 2 டிஜிட் அதாவது அந்த லாஸ்ட் 2 டிஜிட் அந்த டோட்டுக்கு பின்னால் இருக்கிற அந்த 2 ஜீரோஸும் வந்து என்ன எங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இதான் என்ன எங்கட என்ன முழுக்க முழுக்க எங்கள்ட டேட்டா கிளீனிங் பார்ட்டுக்காக வந்து என்ன ஒரு சின்ன நாங்கள் ஒரு என்ன ஒரு அனலிஸ் வந்து பண்ணோம். ஸோ ஓகே நாங்கள் இது வந்து நீங்கள் யோசிக்கிறது என்னடா குயிக்காக வந்து பார்த்துட்டோம். இது நாங்கள் லேட்டராக வந்து எங்களோட டேட்டா கிளீனிங் அண்ட் மிஸ்ஸிங் வேல்யூ எப்படி ஹேண்டில் அந்த செக்ஸில் வந்து டீப்பாக பார்க்கலாம். ஸோ இது வந்து எங்கள் டேட்டா ஃப்ரேம் வந்து எங்களோட என்ன பர்த் அனலிஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரைஸ் குளம் வந்து என்ன பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா இப்போ ஓகே நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். பட் இது ஒரு ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது என்ன இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இன்டீஜர் வேல்யூவாக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி டாலர்ஸில் இருந்தது ஆக்சுவலி இது ப்ரைஸ். அப்போ இன்டீஜர் வேல்யூவில் இருக்கான்னு ஜஸ்ட் இருக்கு நாங்கள் செக் பண்ணோம். என்னடா வந்து என்ன வேறு டேட்டா டைப்பில் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து என்ன அது இஷ்யூ ஆயிரும். இஷ்யூ ஆயிரும் மீன் என்ன வேறு டேட்டா டைப்பில் இருந்தால் எங்களுக்கு என்ன எரர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி செக் பண்ண போகிறோன்ற ஒன்றுமே இல்லை. முதல் வந்து அந்த ஒரு குளமில் இருக்கிற வேல்யூ ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த வேல்யூ சரி இந்த வேல்யூ பார்த்தீங்களா 4000 இருக்குது. பட் இந்த 4000 உண்மையிலேயே இன்டீஜரில் வேல்யூவில் இருக்கா, இன்டீஜர் வேல்யூலேயே இருக்காண்டா நீங்கள் ஜஸ்ட் இப்போ டைப் பண்ணி போட்டு ஸ்பெல்லிங் ஒரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரிங் வேல்யூ தான் இருக்குது சரி. அப்போ ஸ்ட்ரிங் வேல்யூ நான் அந்த ஒரு பர்பஸுக்கு தான் செக் பண்ணுறேன் சரி. பார்த்தீங்கன்னா என்ன இது ஸ்ட்ரிங் வேல்யூலே இருக்குது. அப்போ ஸ்ட்ரிங் வேல்யூவில் வச்சுக்கொண்டு என்ன எங்களால் வந்து என்ன ஃபர்தராக வந்து என்ன ஒரு கால்குலேஷன் பாட்டோ இல்லை என்ன டேட்டா விசுவலைஸில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன கரெக்டாக நியூமரிக்கல் வேல்யூ தான் நாங்கள் வந்து விஷுவல் பாட்டுக்கு கொண்டு வரோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்க்குள்ள வந்து எங்களால் என்ன இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் இருந்தால் என்ன எங்களால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சிம்பிள் லைன் கோட் இல்லை ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ இங்கே வந்து நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன் இன்டீஜர் டேட்டா டைப்புக்கு என்ன எங்களோட ப்ரைஸ் குழம்பை வந்து நான் என்ன கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இது கன்வெர்ட் பண்ணுறது ஒன்றுமே இல்லைன்னு ஒரு சிம்பிள் டாஸ்க். இப்போ ஆஸ் டைப் பண்ணுற ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட ப்ரைஸ் குளம் இந்த ப்ரைஸ் குளம் டேட்டா டைப் மாற்ற போகிறோம். ஸோ இங்கே வந்து ஆஸ் டைப் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அதில் ஒன்று வேணும் எங்களுக்கு ரிக்வயர்ட் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ஐஎன்டி. ஸோ இதில் ஒன்ஸ் நான் கொடுத்த பிறகு அவங்களோட டேட்டா டைப் ஆக்சுவலி சேஞ்ச் ஆகி நீங்கள் கெயின் வந்து என்ன இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டைப் இதை வந்து நான் திருப்பி இதில் போய் ரன் பண்ணி பார்த்தீங்களா 1 மினிட் ஓகே. இதில் ரன் பண்ணி பார்த்தீங்களாண்டா என்ன நம்ம இன்டீஜர் 64 நாங்கள் ஏர்லியாக வந்து பார்த்தீங்களா எங்கள்கிட்ட ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருந்தது. பட் ஒன்ஸ் நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம் என்ன இன்டீஜர் ஃபார்மேட்டுக்கு
கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டீஜர் ஃபார்மேட்டுக்கு என்ன மாறிட்டு சரி. இப்போ நாங்கள் அடுத்த என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சேல் டேட் ஒன்று கிரியேட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு டைம் சீரிஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பிளாட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம், ஒரு லைன் பிளாட். ஸோ அதுக்காண்டி ஒரு சேல் டேட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி என்ன அந்த டைம் சீரிஸ் பிளாட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தோம் சார், டைம் சீரிஸ் ஒரு பேசிக் லைன் பிளாட் வந்து டைம் சீரிஸ் கான்செப்ட் வச்சு கிரியேட் பண்ணோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்ன இப்படி ஒரு பிடி டாட் டேட் ரேஞ்ச் அண்டு யூஸ் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து என்ன டேட் ரேஞ்ச் வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். என்ன ஒரு 1000 பீரியட், 1000 பீரியட்ஸ் ஒன்றும் இல்லைன்னா எவ்வளவு டேட்ஸ் உங்களுக்கு சீக்வன்ஷியல் டேட் பண்ண 1000 டேட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து என்ன செய்ய போகிறோம்டா எங்களோட சேல் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டேட்டா ஃப்ரேம் உங்களுக்கு தெரியும். எங்களோட டேட்டா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இதாங்கிற டேட்டா ஃப்ரேம் சரியா. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 டேட்டா பாயிண்ட் இருக்குது சரியா. 10 டேட்டா பாயிண்ட் என்ன 10 சேல்ஸ், அதான் கார் சேல்ஸ் டீட்டெயில் இருக்குது. அப்போ அந்த சேல்ஸுக்கு ஒரு டேட்டை வந்து அசைன் பண்ண போகிறேன். ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ஒரு டேட்டை வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேட்டை நான் எப்படி அசைன் பண்ண பண்ணுறதுக்கு அந்த பிடி டாட் டேட் ரேஞ்சு நாங்கள் என்ன ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணினா என்ன அந்த ஒரு டெக்னிக்கை தான் என்ன நீங்கள் இங்கே கொடுத்து என்ன அசைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட பீரியட் டாட் டேட் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே டேட் ஸ்டார்டிங் இது வந்து ஸ்டார்ட் எங்களுக்கு என்ன 1/1/2026 கொடுத்துருக்கேன். பீரியட்ஸ்ன்றது லென் டிஎஃப் கொடுத்தோம். ஸோ ஒன்றுமே இல்லை உங்களுக்கு பீரியட்ஸ் எத்தனை டேட் என்ன எவ்வளோ டேட் வேணும் உங்களுக்கு எத்தனை சீக்வன்ஷியல் டேட் என்ன 10 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த 10 வந்து நான் டேரெக்டாக என்ன லென்த் ஆஃப் டிஎஃப் கொடுத்தோம். டிஎஃப் என்ன லென்த்ன்றது என்ன டோட்டல் லென்த்தை கால்குலேட் பண்ணி இது என்ன டேட்டா ஃப்ரேம் டோட்டலாக 10 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்னு 10 ரோஸ் இருக்குது. அப்போ 0 வந்து ஸ்டார்ட் ஆகுது 9ல் முடியுது அப்படின்னு தெரியும். 0 சேர்த்து நாங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டிய டோட்டலாக 10 இருக்குது. அப்போ 10 டேட்டா பாயிண்ட்ஸ் என்ன நீங்கள் வந்து இப்போ ப்ரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு வந்து என்ன எங்களுக்கு டேட் ஜென்ரேட் ஆயிருக்கு ஒரு சீக்வன்ஸில் ஓடல பார்த்தீங்களா என்ன 1 2 3 4 என்ன அதாவது ஜனவரி 10 டேஸ் மட்டுமே என்ன ஃபர்ஸ்ட் 10 டேஸ் ஆஃப் ஜனவரி மந்த் அந்த டேட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதான் என்ன சேல் டேட். இப்போ நாங்கள் இதே கிரியேட் பண்ணோம்னா நாங்கள் இதே பேஸ் பண்ணி என்ன ஒரு பிளாட்டிங் வந்து பண்ண போகிறோம் சரியா. அடுத்தது வந்து இன்னொரு கொலமண்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம் டோட்டல் சேல். இப்போ நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் டைம் சீரிஸ் அந்த லைன் பிளாட் பார்த்தீங்க தெரியும், நல்ல கியூமுலேட்டிவ் சம் அண்ட் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ அதே ஃபங்க்ஷனாலிட்டி தானே நான் இங்கேயுமே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, இது ஒரு சிம்பிளான கியூமுலேட்டிவ் சம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஃப்ரீ கியூமுலேட்டிவ் சம்ன்றது என்ன ஒரு கொலமோட வேல்யூவை வந்து சேர்ந்து ஆட் பண்ணிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு இதை நான் சரி இதை பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் சேல் இந்த 4000 எப்படி வந்துச்சுண்டா ஓகே 4000 இருக்குது சரி. இந்த 9000 எப்படி வந்துச்சுண்டா இந்த 9000 எப்படி வந்து இந்த 4000ஐயும் 5000 என்ன ஆட் பண்ணுறதா இந்த 9000 அதுதான் கியூமுலேட்டிவ் சம்ன்றது. கியூமுலேட்டிவ் சம் நீங்கள் ஆல்ரெடி இந்த ஃப்ரீக்வன்சி கிராஃப் இல்லை அந்த மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசிக்காக படிச்சிங்கன்னா கட்டாயமில் என்ன சொல்கிறேன் கியூமுலேட்டிவ் சம். அதேமாதிரி இந்த 16000 எப்படி வந்தேன் 4000 5000 7 இந்த 3 டைம் ஆட் பண்ணுறதுக்கு வந்துருக்கு. 3 டைம் ஆட் பண்ணிங்களா என்ன 16000 வரும். அப்போ இந்த 38000 என்ன இந்த 4 ஆட் பண்ணுறோம். அப்படி இந்த கியூமுலேட்டிவாக வந்து ஆட் பண்ணிட்டு போய்களை பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நியர்லி இந்த 76,000 ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் நடந்தது சரி. இதான் எனக்கு கியூமுலேட்டிவ் சம். ஸோ நாங்கள் கிரியேட் பண்ண போகிற இந்த சேல்ஸ் டேட்டையும் இந்த டோட்டல் சேல்ஸையும் வச்சு ஒரு லைன் ப்ளாட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு பர்பஸுங்க தான் இந்த ரெண்டு கோலமையும் வந்து நாங்கள் டிரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நீங்களாமே இந்த ரெண்டு கோலம் இப்போ நாங்கள் சும்மா தேவையில்லாமல் எடுக்கணும் தேவையில்லாமல் இல்லை. நாங்கள் ஒரு டைம் ஒரு சின்ன ஒரு சிம்பிள் டைம் சீரிஸ் ப்ளாட் வந்து இந்த சேல்ஸ் டேட்டையும் இந்த டோட்டல் சேல்ஸையும் என்ன யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம் சரி. அதில் ஒன்று தான். ஸோ அதுதான் இப்போ அடுத்த இதில் போட்டுக்கோம். இன்றைக்கி நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இதில் வந்து எங்கள் டேட்டா ஃப்ரேம் இது டிஎஃப் டாட் ப்ளாட் ஆண்டு ஓடுறோம் சரி. ப்ளாட் ஆண்டு ஓத்துட்டு நீங்கள் இதில் வந்து டைம்ஸ் இல்லை எக்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சேல் டேட்டா கொடுக்கலாம். சேல் டேட்டா கொடுக்குறேன். அண்டு வயில வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு டோட்டல் சேலை நான் கொடுக்கணும் சரி. அதில் ஒன்றுமே இல்லை சிம்பிள் கிராஃப். நாங்கள் இதில் வந்து டிரெக்டாக வந்து என்ன நாங்கள் இந்த டிஎஃப் டாட் ப்ளாட் வந்து எங்களோட பேண்டாஸ்லேயே வந்து எங்களோட மெட்ப்ளாட்லிப் ஏபி அந்த ட்ரெப்பர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ட்ரெப்பர் மெத்தட் பேண்டாஸில் வந்து டிரெக்டாக இந்த மெட்ப்ளாட்லிப் ஏபிஎம் மூலமாக நாங்கள் வந்து விஷுவல் பாட்டை வந்து எங்களால் கிரியேட் பண்ணக்கூடியமே இருக்கு. இல்லை ஒரு சின்ன ஒரு எரர் ஒன்று இருக்கு. எக்ஸ் சேல் டேட் டோட்டல் சேல் சேல் டேட் டோட்டல் சேல்ஸ் இதில் வந்து எஸ் வரும் லெஸ் வரும் சேல்ஸ் ஓகே பார்த்தீங்கன்னா என்ன இதான் எங்கட லைன் பிளாட். இந்த ஒரு லைன் பிளாட்ங்கிறதுக்கான தான் நான் வந்து இப்போ இந்த அந்த ரெண்டு கோலம் கிரியேட் பண்ணேன். நீங்கள் கிளம்பி இந்த ரெண்டு கோலம். ஸோ இந்த ரெண்டு கோலம் கிரியேட் பண்ணுறதுக்கான பர்பஸே வந்து என்ன இப்படி ஒரு என்ன சிம்பிள் லைன் சார்ட் அண்ட் ஆக்சுவலி இது ஒரு டைம் சீரிஸ் பிளாட் ஒன்று சும்மா ஒரு பேசிக்காக வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு கோலமையும் கொடுத்து இந்த பார்த்தீங்களா எக்ஸ் எக்ஸில் சேல் டேட் இருக்குது, ஒய் எக்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் அந்த கியூமுலேட்டிவ் சேல்ஸ் நான் கிரியேட் பண்ண டோட்டல் அந்த கியூமுலேட்டிவ் சம்மை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண தானே அந்த சேல்ஸ் வந்து இதில் இருக்குது சரி. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி என்ன ஒரு ஸ்கேட்டர் ப்ளாட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்கேட்டர் ப்ளாட்ன்றது ஒன்று மில்லகின் டிஎஃப் டாட் இங்கே வந்து நான் எக்ஸ் எக்ஸில் வந்து கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஓடோமீட்டர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது தானே, ஓடோமீட்டர்ன்ற ஒரு குளம் ஒன்று இருக்குது தானே, ஓடோமீட்டர்ன்ற குளம். அந்த குளமை தான் என்ன நான் எக்ஸ் எக்ஸில் கொடுக்க போகிறேன். சரியா? இப்போ YXஸில் இந்த குளமை கொடுக்க போகிறோம்டா, இப்போ நீங்கள் எங்களோட டேட்டா செட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் குளம் இருக்குது. சரி, இந்த ஓடோமீட்டர் குளம், அடுத்து ப்ரைஸ் குளம். சரியா? அந்த ப்ரைஸ் குளம் இந்த ரெண்டுக்கு மெயினோட ஸ்கேட்டர் விட நீங்கள் வேரியஸ் குளமை வந்து யூஸ் பண்ணல, இதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வேரியஸ் குளம் இல்லை டேட்டா செட் வேணும்னு சொல்ல கட்டாயம் இல்லை சேவனை இல்லை டிரெக்டாக நீங்கள் காவல் எடுக்கலாம். இது ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் வந்து ஹைட் அண்ட் இன்னொரு பேராமீட்டர் இருக்குது. அது என்னென்னா, இப்போ என்ன மாதிரியான ப்ளாட் பண்ணி இப்போ நீங்கள் பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் ப்ளாட் வரும். பட் இந்த ஹைண்டில் போய் எந்த மாதிரியான ப்ளாட் வேணுமென்று நீங்களே மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ப்ளாட் வந்து வரும். நான் ஸ்கேட்டர் கொடுத்தேன். அப்போ ஸ்கேட்டர் ப்ளாட் என்ன உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ அதில் ஓடோமீட்டர் வந்து எக்ஸ்எக்ஸில் கொடுத்தாங்க, YXில் வந்து ப்ரைஸ் என்ற கோலம் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இதான் என்ன பேசிக்காக வந்து என்ன ஒரு டேட்டா ஃப்ரேம், அதாவது டேட்டா ஃப்ரேம் எடுத்து அதில் வந்து என்ன ரெண்டு கோலம், இந்த ரெண்டு கோலமையும் வந்து XYயாக ரிப்ரசென்ட் பண்ணி கொடுக்கும். சரி, XY இப்போ டேரெக்டாகவே நாங்கள் DF ப்ளாட் கொடுக்கறதால அது டேட்டா ஃப்ரேமே டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுது. அப்போ ஆக்சஸ் பண்ணும்போது என்ன அந்த டேட்டா ஃப்ரேம்ல ஸ்பெசிஃபிக் கோலமை வந்து என்ன நான் இங்கே ரிப்ரசென்ட் பண்ணணும். இதில் ஸ்கேட்டர் பொழுது இந்த XY இண்டிகில் வந்து எக்ஸ் கோலமா எது வேணும், பை கோலமா எது வேணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து நாங்கள் டேரெக்டாக அந்த டேட்டா ஃப்ரேமால் ஸ்பெசிஃபிக்காக ஆக்சஸ் பண்ணுறோம். இந்த ப்ளாட் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் அழி த்ரூ மேட் ப்ளாட் லிப் ட்ரப்பர் API பாட்டால் நாங்கள் டேரெக்டாக வந்து இந்த எக்ஸ்டெண்ட் கொடுக்கும்போது என்ன டேரெக்டாகவே ஓகே அந்த டேட்டா ஃப்ரேம்லுமே ஒரு பர்டிகுலர் கோலமே ஆக்சஸ் பண்ணுது. சேல் டேட் என்ற கோலம் மட்டும்தான் எடுக்குது XXL. அதே மாதிரி இந்த Y கோலமில் YXL வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் அந்த குளம் தான் எடுக்குது. சரி, இதில் ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு நாங்கள் அட்வான்ஸாக லேட்டர் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு டேட்டா ஃப்ரேம்லேருந்து எப்படி நாங்கள் ப்ளாட்டிங் பண்ணுறது, அதுவும் என்ன பேண்டாஸில் இருக்கிற டேட்டா விசுவலைசேஷன் கேப்பபிலிட்டியை யூஸ் பண்ணி. சரி, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சஜஷன் இது ஃபர்தராக வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மறக்காம என்ன காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.